மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தாவரவியல் 10ஆம் பாடத்தில் பொருளாதார பயனுள்ள தாவரங்களும் தொழில்முனைவு தாவரவியலும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல் வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் சோற்றுக்கற்றாழையினுடைய ஒப்பனை பயன்பாட்டை எழுதுக. சோற்றுக்கற்றாழை என்பது அதனுடைய தாவரவியல் பெயர் ஆலோவீரா என்பது. அதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது அலாயின் மற்றும் இதன் களிம்பு தோலுக்கு ஊட்டமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. குளுக்கோசைடுகளின் கலவை என்று சொல்வது தான் அலாயின் என்பது. அதேமாதிரி குளிர்ச்சியான மற்றும் ஈரப்பதமுடைய பண்புகளை பெற்றிருக்கின்றது. அந்த பண்பின் அடிப்படையில் குளிர்ச்சி மற்றும் ஈரப்பதமாக இருப்பதனால களிம்புகள் தயாரிப்பதற்கு என்னென்ன களிம்புகள் தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அல்லது ஷாம்பு, அதேமாதிரி முகச்சவர களிம்புகள், அதனை ஒட்டிய பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அதேமாதிரி மூப்படைந்த தோலை, முதிர்ச்சியுற்ற தோலை பொலிவாக்குவதற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த கற்றாழை இலையினிலிருந்து பெறப்படக்கூடிய பொருட்கள் குழவித்தன்மை ஜெல்லு மாதிரி இருக்கும். அதேமாதிரி அது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற எதிரியாகவும், அதேமாதிரி பூஞ்சைக்கு எதிரியாகவும் இருக்கிறது. அதனால் இவை நுண்கிருமிகளுக்கு கிருமி நாசினியாக பயன்படுத்தப்படக்கூடியது. இதுதான் இதனுடைய பண்பாக கருதப்படுகிறது. பொய்த்தானியம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. பொய்த்தானியம் சூடோசீரியல்ஸ் என்பது பொய்த்தானியம் பொதுவாக புல் குடும்பத்தை சாராத தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய உண்ணப்படும் தானியங்களை தான் பொய்த்தானியம் என்று அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டாக கினோபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவரமானது அமராந்தேசி குடும்பத்தை சார்ந்தது. இதிலிருந்து பெறப்படக்கூடிய குளுட்டன் அற்ற அது முழு தானியம் எப்பொழுதும் கார்போஹைட்ரேட்டும் முழுமையான புரதத்தையும் கொண்டுள்ளதாக இருக்கும். இவைகளில் பார்த்தீங்கன்னாக்கா 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மலைப்பகுதியில் இவைகள் உணவாக உட்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கே காட்டப்படக்கூடியது அந்த கினோவா அப்படின்பது. அடுத்த வினா, மரச்சாமான்கள் செய்ய உகந்த கட்டை எது என்பதை விவரி. மரக்கட்டை பொதுவாக மரச்சாமான்கள் செய்வதற்கு உகந்த கட்டையாக நாம் தேர்வு செய்யக்கூடிய தாவரம் எது என்றால் தேக்கு. அதனுடைய தாவரவியல் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெக்டோனா கிராண்டிஸ் ஆகும். இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது உலகளவில் ஒரு மிகச்சிறந்த கட்டைகளில் ஒன்று கருதப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வன்கட்டை தங்க நிற மஞ்சளிலிருந்து தங்க நிற பழுப்பாகவும், ஒளியில் வெளிப்படக்கூடிய போது அடர் நிறமாகவும் காணப்படக்கூடியதாக இருக்குது. பொதுவாக இந்த கட்டைத்தன்மையுடைய இந்த தேக்கானது கரையான் மற்றும் பூஞ்சைகளின் எதிர்ப்பாற்றல் கொண்டதால் இது எந்த மரஜாமான்கள் செய்தாலும் அவைகளானது கெட்டு போகாமல் இருக்கும், நீண்ட நாள் உழைக்கக்கூடியதாக இருக்கும். அது இதில் உடைதல் மற்றும் கீறல்களும் இருப்பதனால தான் தச்சர்களுடைய தோழன் என்றும் இவைகள் அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் முக்கியமாக ரயில் பெட்டி மற்றும் பாரவண்டிகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கட்டையாக இருக்குது. அதேமாதிரி கப்பல் கட்டுவது, பாலம் கட்டுவது, இவைகளுக்கெல்லாம் தேக்கு கட்டையை சார்ந்து அவைகளை பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி படகுகள் கட்டுவதற்கு, அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா பிளைவுட் கதவுகள், சாதாரண மதக்கதவுகள், இதெல்லாம் இவைகளை கொண்டு தான் செய்யப்படுகின்றன. இன்னும் கூடுதலாக எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டியதுன்னா, இந்த தோதகத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈட்டி மரம் அல்லது நூக்க மரம் என்று சொல்லக்கூடியது, இதுக்கு பேர் டால்பெர்ஜியா லாட்டிஃபோலியா என்ற பெயர். இதுவும் மரஜாமன் செய்வதற்கு உகந்ததாக தான் இருக்கின்றது. இதே மாதிரி இன்னொன்று கருங்காலி என்று சொல்லக்கூடியது, இது பார்த்திங்கனாக்கா டயஸ்பைரஸ் எபனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இதுவும் மரஜாமான் செய்யக்கூடியது தான். ஸோ மரஜாமான்கள் மர வேலைகளுக்கு, நாற்காலி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்வதற்கு முக்கியமாக பயன்படக்கூடிய கட்டை என்று எடுத்துக்கொண்டால் அது இந்த அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான வினா, வேதிச்சாயத்தை போடும் ஒருவருக்கு எரிச்சல் வருகிறது, நீங்கள் அதற்கு மாறாக எதை சிபாரிசு செய்வீர்கள்? இதுக்கு குறிப்பாக ஒரு சிறந்த மாற்று அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சாயத்திற்கு மருதாணியுடைய தாவரவியல் பெயர் லாசோனியா
இனர்மிஸ் அப்படின்னு சொல்கிறது. இது லைத்ரேசி குடும்பத்தை சார்ந்தது. இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது பொதுவாக இந்த ஹென்னா என்று அழைக்கக்கூடிய மருதாணி தாவரம் லாசோனியா இனர்மிஸ், இதனுடைய இளம் தண்டு தொகுப்பு மற்றும் இலைகளில் இருந்து ஹென்னா என்கின்ற ஆரஞ்சு சாயமானது பெறப்படுகின்றது. இது இலைகளினுடைய முக்கிய சாயப் பொருளான லாகோசான் இது பார்த்திங்கனாக்கா தீங்கற்றது, தோலில் எரிச்சல் கொடுக்காது. இந்த சாயம் பல காலமாக நம்முடைய தோல் மற்றும் முடி மற்றும் நகங்களுக்கு சாயமிட பயன்படுத்தப்படுகிறது. அதேமாதிரி தோல் குதிரைவால்களுக்கு சாயமிடவும், அதேமாதிரி தலைமுடி சாயங்களுக்கும் இவைகளானது நீண்ட நாட்களாக பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகின்றது இந்த லாசோனியா இனர்மிஸ் என்கின்ற மருதாணி. அடுத்த இயற்கை வேளாண்மையின் வரையறை தருக. இயற்கை வேளாண்மை என்பது ஒரு மாற்று வேளாண்மை முறையாகும். இதில் உயிரியல் இடுபொருட்களை பயன்படுத்தி இயற்கையாக தாவரங்கள் அல்லது பயிர்களை பயிரிடுவதால் மண்ணுடைய வளமும் சுற்றுச்சூழல் சமநிலையும் பராமரிக்கப்பட்டு மாசு மற்றும் இழப்பு குறைக்கப்படுகிறது. இதன் மூலமாக இத்தகைய வேளாண் முறைக்கு தான் இயற்கை வேளாண் முறை என்று வரையறுக்கப்படுகிறது. மஞ்சளின் பயன்களை பட்டியலிடுக. மஞ்சளுடைய இரு தாவரவியல் பெயரானது குர்குமா லாங்கா. இது ஜிஞ்சபரேசி குடும்பத்தை சார்ந்தது. இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் குர்குமின் அதனுடைய மருத்துவ பண்புகளானது அதிகமாக அறியப்பட்டுள்ளது. இதனுடைய மருத்துவ பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரத்த குழாய், அதே மாதிரி மூளை தடுப்புகளை கடந்து தடுக்கக்கூடிய அடைப்புகளை எடுக்கக்கூடிய ஒரு முக்கிய பண்பு இருக்கிறது. அதே மாதிரி அல்ஸ்மியர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு சக்தி வாய்ந்த எதிர் ஆக்சினேட்டியாகவும், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய் எதிர்ப்பியாகவும், அழற்சி எதிர்ப்பியாகவும், நீரிழிவு நோயினுடைய எதிர்ப்பாகவும், அதேமாதிரி பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய தன்மையுடையதாகவும், பூஞ்சைகளை எதிர்க்கக்கூடிய தன்மையுடையதாகவும், அதேமாதிரி வைரஸ்களை எதிர்க்கக்கூடிய தன்மையும் பெற்ற ஒரு பண்பு இந்த குர்குமினுக்கு உள்ளது. அதேமாதிரி காயங்களை குணப்படுத்துவதற்கும் இவைகளானது பாரம்பரியமாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறையில் இவைகளானது இடம்பெற்றிருக்கின்றன. இதுதான் இவைகளுடைய முக்கியத்துவமாக கருதப்படுகிறது. பாரம்பரிய மருத்துவ முறைகள் என்றால் என்ன? அது எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? அவற்றின் நோக்கங்கள் யாவை? அறிவு, திறன், நம்பிக்கை, அனுபவம், பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த மரபு வழி மருத்துவ முறையே பாரம்பரிய மருத்துவ முறை என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா ஒரு சிறந்த மருத்துவ பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. அதனுடைய மருத்துவ முறைகளுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், மக்கள் மருத்துவ முறை என்று 3 வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொன்றுக்கும் தனி பண்புகள் இருக்கின்றன, வைத்திய முறைகள் காணப்படுகின்றன. இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கும், ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியத்தை பராமரித்தல், நோயை குணப்படுத்துதல், நோய் தடுப்பு மற்றும் உடல் மேம்பாடு இவைகளிலே முக்கிய நோக்கங்களாக கருதப்படுகின்றன.